எஃப்ஐஆர்ன்றது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு. பாதிக்கப்பட்டவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதணும். அதில் போலீஸ் எந்த திருத்தமோ அடுத்தல பண்ணக்கூடாது. அதுதான் சிலர் தெரியாமல் சொல்கிறாங்க, எஃப்ஐஆர் இப்படி போட்டிருக்கலாம், எஃப்ஐஆர் அப்படி போட்டிருக்கலாம். அப்படி கிடையாது. எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்க ஆரம்பித்தோம். விசாரிச்சுட்டு அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களை சேகரித்து டவர் லொக்கேஷன் சிடிஆர்லாம் போட்டு அடுத்த நாள் காலையில் 25 காலையிலேயே நாம் அக்யூஸ்டை பிடிச்சிடுறோம். அதாவது சில குற்றங்களுக்கு, போக்சோ குற்றங்கள், அதே மாதிரி கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் இருக்கக்கூடிய சில குற்றங்களுக்கு எஃப்ஐஆர் போடும் பொழுது சிசிடிஎன்எஸ்வாங்க. சிசிடிஎன்எஸில் ஆட்டோமேட்டிக்காகவே பிளாக் ஆகிடும். இப்போ இந்த பிஎன்எஸ் ஐபிசியிலேருந்து பிஎன்எஸ் மாறும் பொழுது சில டெக்னிக்கல் கிளிஜினால இந்த எஃப்ஐஆர் லாக் ஆகுது தாமதமாயிருக்கு. அந்த தாமதமான டைமில் ஒரு சிலர் பார்த்துருக்குறாங்க, அதை பதிவிறக்கம் செஞ்சுருக்கிறாங்க, அவங்க வழியாக லீக் ஆகிருக்கலாம். ஒன்று. இரண்டாவது, எந்த எஃப்ஐஆரை போட்டாலும் கம்ப்ளைண்ட் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும். அது மேண்டேட்ரி. அதுபடி நாம் விக்டிம்க்கு ஒரு காப்பி கொடுத்தோம். இந்த 2 வகையில் தான் எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கணும். இந்த எஃப்ஐஆர் இந்த மாதிரி கேஸில் வெளியே வரக்கூடாது, லீக் பண்ணக்கூடாது. பண்ணுறது சட்டப்படி குற்றம். வெளியே தெரிய வந்ததுனால இப்போ கோட்டூர்புரத்தில் நம்ம இந்த லீக் பண்ணதுக்கு எஃப்ஐஆர் போட்டோம், கேஸ் போட்டிருக்கிறோம். இப்போ அதுபடி போட்டு யார் இதை லீக் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் தகுந்த தண்டனை வாங்கிக்கும். இது பொது வெளியிலேருந்து வந்தது தான்.